வாருங்கள் நண்பர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது குருவிற்கே குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. பொதுவாக ஒரு நல்ல கிரகமானது தான் அமர்ந்திருக்கும் இடத்தில் வலிமையாக அமர்ந்திருந்தால் தான் மற்ற கிரகங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியும். அதாவது ஒரு ஊரில் வள்ளல் இருக்கிறார், அவர் தர்ம காரியங்களை வாரி வாரி வழங்குகிறார். அவர் திடீரென்று நெருக்கடியினை சந்திக்கிறார். அவருடைய நிலைமை சற்று கடினமான சூழ்நிலையில் இருக்கிறது. அவர் எப்படி மனமுவந்து மற்றவர்களுக்கு தர்மங்களை செய்வார்? அப்படித்தான் எந்த கிரகம் தான் அமர்கின்ற வீட்டினை வைத்தே நல்ல பலன்களை வெளிக்கொண்டு வருகிறது. குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 ஆகா ஓஹோ என்று சொல்வதை கேட்டு அப்படியே நம்பி விடாதீர்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது குருவிற்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். குருவிற்கு குரு பெயர்ச்சி பலன்களைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். 1/5/2024 அன்று குரு இப்பொழுது இருக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து செல்கிறார். ரிஷபம் சுக்கிரனின் வீடாகும். குருவிற்கு பகை வீடாகும் ரிஷபம். குருவிற்கு ரிஷபதிபதியான சுக்கிரனும் பகை கிரகமாகும். குருவின் வீடான தனுசுவிற்கு 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் கடும் பாவியாகிறார். குருவின் வீடான மீனத்திற்கு 3ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் கடும் பாவியாகிறார். இப்பொழுது சொல்லுங்கள், குருவிற்கு இப்பொழுது தேவைப்படுகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். குரு நன்மை தருமா அல்லது தீமை தருமா? அதாவது குருவிற்கே நன்மை கிடைக்குமா அல்லது தீமை கிடைக்குமா என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். குரு 1/5/2024 முதல் ரிஷபத்தில் அமரப் போகிற அடுத்த ஒரு வருடத்திற்கு குரு பலமிழந்தே காணப்படுகிறார். குருவின் பலமிழந்த நிலையானது மற்ற ராசிகளுக்கு தெளிவான நல்ல பலன்களை தொடர்ந்து கொடுக்க முடியாத நிலையில் இருக்க நேரிடுகிறது. குரு ரிஷபத்தில் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்கள் கிரகங்கள் கேந்திர கோணங்களில் அமரும் பொழுதோ அல்லது பார்வையினை குருவிற்கு தரும் பொழுதோ சற்று மாறுதலான நல்ல பலன்களை எல்லா ராசிக்காரர்களும் எதிர்பார்க்கலாம். குரு ரிஷபத்தில் இருக்கும் பொழுது சுக்கிரனின் பார்வையினை பெறும் பொழுது கடுமையான தீமையான பலன்களை குரு கொடுக்க நேரிடுகிறது. குரு மிகப்பெரிய மாற்றத்தினை அல்லது மிகப்பெரிய நன்மையினை தாராளமாக தந்துவிடும் என்று யாரும் நம்பிவிடாதீர்கள். குரு இப்பொழுது இருக்கும் இடத்தை தருவதை விட சற்று குறைவான பலன்களைத்தான் வருகின்ற இடத்திலும் தர இருக்கிறார். ஜோதிடத்தில் மிகப்பெரிய கிரகங்களான சனி மற்றும் ராகு அமரும் இடங்கள் குருவின் செயல் வேகத்தினை மாற்றும் வல்லமை படைத்த கிரகங்களாகும். ராகு மீனத்தில் அமர்ந்து மீனத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது சரியான அமைவிடமாக குருவிற்கு அமையவில்லை. குருவின் சுய பலத்தினை வெகுவாக குறைக்கும் அமைப்பாகும் இது. ராகுவிற்கு 3ஆம் இடத்தில் பகை வீட்டில் அமர்ந்த குருவின் செயல்பாடுகள் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. குரு பெயர்ச்சிக்கு பின் 20/5/2024 முதல் சுக்கிரன் ரிஷபத்தில் வந்தமரப்போவதால் குரு பெயர்ச்சி தொடக்கமே கடும் பின்னடைவினை சில ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. மற்ற ராசிகளுக்கு எந்த விதமான முன்னேற்றமின்றி எப்பொழுதும் போல், அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர்ந்து பலன்களை சந்திக்க நேரிடும். ஆனால் 12/6/2024 முதல் ரிஷபத்திலிருந்து சுக்கிரன் வெளியேறிய பின் சற்று மாறுதலான முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். என்றாலும் குரு முழு பலத்தினை ரிஷபத்தில் இருக்கும் வரை பெற இயலாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் சுக்கிரன் 13/10/2024 அன்று விருச்சிகத்திற்கு வரும்பொழுது குரு சுக்கிரன் பரஸ்பர பார்வையில் இருவருமே தடுமாற்றத்தினை அடைவார்கள். சுக்கிரன் விருச்சிகத்தில் 6/11/2024 வரையில் அங்கு இருக்கும் காலத்தில் குருவினால் பல ராசி நேயர்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். 26/1/25 முதல் சுக்கிரன் உச்சம் பெறப்போவதால் அதன் பாதிப்பானது குருவினை சென்றடையும். 1/3/25 முதல் சுக்கிரன் வக்ரகதி அடைய போவதால் இந்த அமைப்பும் குருவினை பாதிக்கும். ஆக 26/1/25 முதல் சுக்கிரன் உச்சம் மற்றும் சுக்கிரன் வக்ரம் குரு வக்ரம் என 4/2/25 வரையில் இருக்கும் என்பதால் முரண்பாடான பலன்களை சில ராசிக்காரர்கள் பெறுவார்கள். சில ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமின்றி எப்பொழுதும் போல், அதாவது இப்போது இருப்பது போல் சாதாரணமான பலன்களை சந்திக்க நேரிடும். இந்த அமைப்பானது அவரவர் நடப்பு திசையினை பொறுத்து மாறும். இதற்கிடையில் 13/10/24 அன்று வக்ரகதி அடைவதால் சுக்கிரன் வக்ரகதி அடைவதால் குருவினால் சுயமான செயல்பாட்டினை தருவதில் சிரமங்களை காண நேரிடும். அதாவது 13/10/24 முதல் 4/2/25 வரையில் குருவின் வக்ரகதி ரிஷபத்தில் இருக்கப் போவதால் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது.
பொதுவாக குரு பயிற்சி பலன்களை பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பார்கள். ஆனால் குரு இதுவரையில் சனியின் பாதக பார்வையில் இருந்து வந்ததால் சில ராசிக்காரர்களுக்கு குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காமல் சிரமப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது மாற்றம் வருமா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நாம் இப்பொழுது குரு பயிற்சி பொதுவான பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் அகலம். ஆனாலும் குடும்பத்தில் நெருக்கடிகள் புதியதாக தோன்றும். பண நெருக்கடிகள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. கடன் விவகாரங்கள் வழக்கு தீர்விற்கு வரும். நீண்ட நாள் உடல்நல போராட்டம் தீர்வு கிடைக்கும். உத்தியோகம் தொழில் சிறப்பினை தரும். புதிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் பலவிதமான நெருக்கடிகள் இருந்தாலும் ஆதாயங்களை சந்திக்கலாம். ஆலய வழிபாடு தொடர்ந்து செய்து வரவும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் சந்தித்த பலன்களில் திருப்தி சற்று குறைய போகிறது. தேவையில்லாத நெருக்கடிகளை விலைக்கு வாங்குவார்கள். ஆனாலும் பண வருவாய் திருப்தி தரும். கணவன் மனைவி மகிழ்ச்சி கிடைக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவதற்குரிய காலமாக இது இருக்கும். திருமணம் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கல் என நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பண விஷயங்களில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பழைய வீடு வாங்கும் பொழுது வில்லங்கத்தினை சரிபார்க்கவும். ஆலய வழிபாட்டினை விடாது தொடர்ந்து செய்து வரவும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் அற்புதமான பலன்களை சந்தித்து வந்தீர்கள். இனி கடுமையான செலவுகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகள் வழியில் தேவையற்ற விஷயங்களை செய்து பின் வருந்துவீர்கள். பண வருவாய் கிடைக்கும். உத்தியோகம் தொழில் வணிகம் சார்ந்த இனங்களில் முக்கியத்துவம் குறையும். ஆனாலும் புதிய முதலீடு விரிவாக்கம் செய்வீர்கள். கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து பகவும். சிலருக்கு உத்தியோகம் தொழில் வணிகம் சார்ந்த இனங்களில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். கணவன் மனைவி வழி மருத்துவ செலவு எதிர்பாராத பின்னடைவு இருக்கும். தொடர்ந்து ஆலய வழிபாட்டினை செய்து வரவும். கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் அற்புதமான பலன்களை சந்தித்து வந்தீர்கள். குரு கடகத்திற்கு பாதக வீடான ரிஷபத்தில் பெரிய அளவில் பண வருவாயினை கொடுப்பதற்கு தயங்குவார். மறைமுக நடவடிக்கைகளில் பண நடமாட்டம் அதிகரிக்கும். ஆனாலும் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் கணவன் மனைவி மகிழ்ச்சி என கலகலப்பான ஆண்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருக்க நேரிடும். உத்தியோகம் தொழில் வணிகம் சிறப்பானதாக இருந்தாலும் உரிய ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வரவும். சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் நல்ல பலன்களை சந்தித்து வந்தீர்கள். குரு இப்பொழுது ராசிக்கு 10 அமர்ந்திருக்க போவதால் கடுமையான வேலைபோடு பணியில் திருப்தியின்மை சந்திக்க நேரிடும். எல்லாம் நல்லபடியாகவே போகும். ஆனாலும் நெருக்கடிகள் தோன்றி மறியும். புதிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். திருப்தி தராது. தொழில் வணிகம் செய்பவர்களுக்கு நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் யோசித்து பார்த்தால் முடிவில் திருப்தி இருக்காது. சொத்துக்கள் குறிப்பாக வீடு கட்டுபவர்கள் சிரமத்தின் பேரில் முடிப்பார்கள். கடன் விவகாரங்கள் முடிவுக்கு வரும். நீண்ட பயணங்கள் வெளிநாட்டு தொடர்பு திருப்தி தரும். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வரவும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கடும் சிரமங்களை சந்தித்து வந்தீர்கள். பலவிதமான நெருக்கடிகளிலிருந்து விடுபட போகிறீர்கள். பெரிய மாற்றம் கிடைக்காது என்றாலும் பெரிய நெருக்கடியிலிருந்து வெளிவருவதே நல்ல பலன்தானே. உங்கள் ராசியான யோக வீடான ரிஷபத்தில் குரு செய்ய வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும். ஆனாலும் சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் தொடர்பில் வருகிறார்கள் அப்பொழுதெல்லாம் நல்ல பலன்களை அறுவடை செய்வீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ஆண்டு மன நிம்மதி கொடுக்கும். பண வருவாய் திருப்தி தரும். உத்தியோகம் தொழில் வணிகம் நெருக்கடிகள் குறைந்து மன நிம்மதி காண்பீர்கள். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வரவும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் குடும்ப உறவுகள் வழியில் நெருக்கடிகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இப்பொழுது சிறிய அளவு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காண்பீர்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். சொத்து விவகாரங்களில் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி மகிழ்ச்சி காண்பீர்கள். சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். ஆனாலும் குருவின் சகடை தோஷத்தினால் இதிலும் திருப்தியற்ற நிலை உணர்வீர்கள். வெளியிடங்களில் அலைச்சல் பிரயாணங்களில் தடைகள் தாமதங்கள் உணர்வீர்கள். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வாருங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் நல்ல பலன்களும் தீய பலன்களும் கலந்தே சந்தித்து வந்தீர்கள். ஆனாலும் இந்த குரு பயிற்சி சிறிய அளவில் மாற்றத்தினை கொடுக்கப் போகிறது. உங்களுடைய நிதி நிலைமை முன்னேற்றம் காணப்போகிறது. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். கடந்த ஆண்டு சில சங்கடங்களை சந்தித்திருப்பீர்கள். அந்த சங்கடங்கள் ஆதாயமாக மாறி மகிழ்ச்சி தரும். உத்தியோகம் தொழில் வணிகம் சார்ந்த இனங்களில் மாற்றங்கள் காண்பீர்கள். ஆதாயம் கிடைக்கும். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வரவும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் அற்புதமான பலன்களை பலவித நெருக்கடிகளுக்கிடையே சந்தித்து வந்த நீங்கள் இனி கொஞ்சம் குருவின் கடுமையினை சந்திக்க வேண்டியிருக்கிறது.
உங்கள் ராசியின் பகை வீட்டில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது கடும் பின்னடைவினை தரும். ஆனாலும் உத்தியோகம், தொழில், வணிகம் சார்ந்த இடங்களில் மாற்றங்கள் வரும். ஆனால் திருப்தி தராது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிக கடன் சுமை வாட்டம் காட்டும். புதிய கடன் தோன்றும். உடல் நலன் கவனிக்கப்பட வேண்டும். சொத்து விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. ஏமாற்றம் அடைய நேரிடம். தொடர்ந்து ஆலய வழிபாட்டினை செய்து வரவும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் நல்ல பலன்களும் தீய பலன்களும் கலந்தே சந்தித்து வந்தீர்கள். இனி இவரிடம் மன நிம்மதி மாற்றம் காணலாம். கடந்த ஆண்டினை காட்டிலும் நல்ல பலன்கள் தேடி வரப்போகிறது. சுக்கிரன் வீடான ரிஷபம் யோக வீடு என்பதால் கூடிய மட்டும் குருவிடம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் உத்தியோகம், தொழில், வணிகம் சார்ந்த இனங்களில் நல்ல பலன்கள் இருந்தாலும் மனதளவில் திருப்தி ஏற்படாது. கணவன் மனைவி மகிழ்ச்சி நல்ல பலன்களை கொடுக்கும். உடல் நலம் சீராகும். வரவேண்டிய பண நிலுவைகள் வரும். பண வருவாய் திருப்தி தரும். குரு உங்கள் ராசியின் பாவி ஆவார். இந்த ஆண்டு சற்று மிதமான நல்ல பலன்களை கொடுப்பார் என நம்புங்கள். ஆலய வழிபாடு தொடர்ந்து தேவைப்படுகிறது. கும்பம் ராசியை பிறந்தவர்களுக்கு இதுவரையில் நல்ல பலன்களும் தீய பலனும் கலந்தே சந்தித்து வந்தார்கள். ஒரு பக்கம் சனி, மறுபக்கம் குரு என இரண்டு பக்கம் நெருக்கடிகளை சந்தித்து வந்தார்கள். குறிப்பாக உடல் நலன் சார்ந்த நெருக்கடிகள் அதிகம் சிரமப்பட்டிருப்பீர்கள். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போகிறது. குருவினால் இப்போதைக்கு பெரிய அளவில் செய்ய முடியாது என்றாலும் சனி குரு இவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் வெகுவாக குறைய போகிறது. அதுவே உங்களுக்கு கிடைக்கப் போக மிகப்பெரிய நன்மையாகும். அதனால் நன்மை அதிகரிக்கப் போகிறது. பண வருவாய் திருப்தி தரும். சொத்து விவகாரங்களில் கவனம். தசாபுத்தி நன்றாக இல்லாதவர்கள் திடீரென பின்னடைவினை உடல்நலத்தில் காண நேரிடலாம். கவனமாக இருங்கள். உத்தியோகம், தொழில், வணிகம் சார்ந்த இனங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் திருப்தி இருக்காது. நீண்ட பயணம், வெளிநாட்டு தொடர்பு நன்மைகளை தரும். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வாருங்கள். மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் நல்ல பலன்கள் சந்தித்து வந்தார்கள். ஆனால் இனி கொஞ்சம் பின்னடைவான பலன்களை தான் சந்திக்க நேரிடும். குரு கொடுக்க மாட்டார். குருவின் பகை வீடானது நன்மைகளை அதிகம் கொடுக்காது. உடன் பிறந்தவர்கள் வழியில் சிரமங்கள் காண நேரிடுகிறது. உங்களுடைய மனோதைரியம் மிக குறையும். பயம் மனதில் அதிகரிக்கும். கணவன் மனைவி வழியில் சில மேம்பட்ட நன்மைகள் கிடைத்தாலும் திருப்திப்பட மாட்டீர்கள். உத்தியோகம், தொழில், வணிகம் சார்ந்த இனங்களில் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. சொத்துக்கள் வழியில் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். பணம் கடமை காட்டும். இருப்பினும் குரு தனது சுயபலத்தினை சுக்கிரனால் இழக்கும் காலங்களில் மாறுதலான பலன்களை சந்திக்கலாம். நன்மைகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வாருங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள். இந்த காலங்களில் திருப்தியான பலன்கள் குருவிடமிருந்து யாராலும் எதிர்பார்க்க முடியாது. 20/5/2024 முதல் 12/6/2024 வரை. அடுத்ததாக 13/10/2024 முதல் 6/11/2024 வரை. அடுத்ததாக 26/1/2025 முதல் 4/2/2025 வரை. மேற்குறிப்பிட்ட காலங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது எச்சரிக்கையாக செயல்படவும். கூடிய மட்டும் அகல கால் வைக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கேற்ப செலவினங்களில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. சொத்துக்களில் கவனம் தேவை. நன்றி வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் குரு பயிற்சி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுவரையில் நன்றி வணக்கம்.